இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வணக்க மாதத்தின் 22ஆம் நாள். மரியா ஆரோக்கிய தரும் தாய். களங்கமில்லா மனமே ஆரோக்கியம். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் மிகவும் கலங்கி இவ்வாழ்த்தை எத்தகையதோ என்று எண்ணமிட்டுக் கொண்டிருந்தார். லூக்கா 1:29 படிக்கிறோம். கலக்கத்திலிருந்து தெளிவு. ஆரோக்கியம் என்பது வெறும் உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது மனம் சார்ந்தது. வானதூதரின் வார்த்தையை கேட்டு மரியா கலங்கினார். ஆனால் அந்த கலக்கம் அவரை முடக்கவில்லை, அடக்கவில்லை. அவர் எண்ணமிட்டார், சிந்தித்தார். குழப்பமான நேரத்தில் இறைவனிடம் அமைதியை காண்பதே மன ஆரோக்கியம். பயத்தை போக்கும் மருந்தாக அவர் நமக்கு இருக்கிறார். அன்னை மரியாவுக்கு ஆரோக்கிய தாய், அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் என்று பெயர் வைத்தது ஏன்? அவர் நோய்களை தீர்ப்பவர் மட்டுமல்ல, நோய்க்கு காரணமாக பாவம் மற்றும் பயத்தை வேரோடு பிடுங்குபவர். அன்னை மரியாவை ஆரோக்கிய தாய் என்று அழைப்பதன் ஆழமான ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் காரணங்களை சற்று தியானிக்கலாம். அன்னை மரியாள் ஆரோக்கியத்தின் ஊற்று. உலகில் ரீதியாக ஆரோக்கியம் என்பது நோயற்ற நிலை. ஆனால் விவிலிய ரீதியாக ஆரோக்கியம் என்பது வாழ்வின் நிறைவு. ஏன் இந்த பெயர் என்று நாம் கேட்கிறோம். மரியா வாழ்வின் ஊற்றாய் இயேசுவை உலகிற்கு தந்தவர். ஒரு செடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அதன் வேர் இயேசு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அந்த வேரை தாங்கிய மண் தான் மரியா. எனவே மூல காரணமான இயேசுவை நமக்கு பெற்றுத் தந்ததால் அவர் ஆரோக்கிய தாய் என்று அழைக்கப்படுகிறார். மீட்பே நமது ஆரோக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். லத்தீன் மொழியில் சாலஸ் என்ற வார்த்தைக்கு ஆரோக்கியம் என்று பொருள், சல்வேஷன் என்று பொருள். மரியா மீட்பை தந்ததால் அவர் இயல்பாகவே ஆரோக்கியத்தின் தாயாக மாறுகிறார். உடல் நோய்க்கு கிருமிகள் காரணம் என்றால் ஆன்மாவின் நோய்க்கு பாவம் தான் காரணம். உடல் நோய்க்கு கிருமிகள் காரணம், ஆன்மாவின் நோய்க்கு பாவம் தான் காரணம். அன்னை மரியாள் ஒரு தடுப்பூசி. ஒரு குழந்தைக்கு நோய் வராமல் தடுக்க தடுப்பூசி போடுவார்கள். மரியா அமுலவற்பவி என்பதால் பாவமே ஆகிய வைரஸ் அவரை தீண்டவே இல்லை. அவர் ஒரு இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ சோல் என்று சொல்லலாம். நாம் காய்ச்சலுக்கு மாத்திரை போடுவது போல பாவம் செய்து மன்னிப்பு கேட்கிறோம். ஆனால் மரியா நமக்கு கற்றுத்தருவது பாவம் செய்யாத இதயமே உண்மையான ஆரோக்கியம். அவர் அந்த பரிந்துரையால் உள்ளத்திற்கும் கசப்பு, பொறாமை, வெறுப்பு போன்ற பாவ அழுக்குகளை நீக்கி ஆன்மாவை அவர் சுத்தப்படுத்துகிறார். பயம் ஆரோக்கியத்தை அழிக்கக்கூடிய ஒரு கரையான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய மருத்துவ உலகம் சொல்கிறது 90% நோய்களுக்கு காரணம் பயம் மற்றும் மனக்கவலை. 90% நோய்களுக்கு காரணம் பயம் மற்றும் மனக்கவலை. இங்கே மரியாவின் தைரியத்தை பார்க்கிறோம். லூக்கா செய்தி 1:29 மரியா கலங்கினார், ஆனால் பயந்து ஓடவில்லை. ஆண்டவரே உம் சொற்படி ஆகட்டும் என்று சொன்ன போது அவர் பயத்தை விசுவாசத்தால் வென்றார். ஒரு நோயாளிக்கு தேவை மருந்து மட்டுமல்ல, நீ குணமாகி விடுவாய் என நம்பிக்கை. மரியா நம் கையை பிடித்து கொண்டு பயப்படாதே, என் மகன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லும் போது நாம் பாதி நோய் அங்கேயே குணமாகி விடுகிறது. பயம் நீங்கினால் இதய துடிப்பு, பிபி சீராகும், மனம் அமைதியடையும். இதான் அன்னை தரும் ஆன்மீக சிகிச்சை. வேளாங்கண்ணி அன்னை என்று நாம் அவரை போற்றுகிறோம். நம் தமிழகத்தில் வேளாங்கண்ணியில் அன்னை மரியா ஆரோக்கிய தாயாக தோன்றி செய்த அற்புதங்களை நாம் உற்று பார்க்கிற போது, முதலாவதாக பால்கார சிறுவன் மோர் விற்றமுடவன். அன்னை அவர்களுக்கு உடல்நலத்தை மட்டும் தரவில்லை, சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு மரியாதையோடு வாழ்வதையும் தந்தார், வாழ்வாதாரத்தை தந்தார். முழுமையான குணமாக்கம் நடக்கிறது. உடல் ஊனம் என்பது ஒரு சுமை என்றால் என்னால் எதற்கும் உதவாது என்ற மனச்சோர்வு அதைவிட பெரிய நோய். அன்னை அந்த முடவனை நடக்க வைத்ததன் மூலம் அவன மனச்சோர்வையும் சேர்த்தே குணமாக்கினார். 22ஆம் நாளான இன்று நாம் உணர வேண்டியது, ஆரோக்கியம் என்பது மருத்துவமனையில் கிடைப்பதல்ல, அது மாதாவிடம் மண்டியிடும் போதும் கிடைக்கிறது. உடல் நோய் வந்தபோது அழுது புலம்புவதை விட, அம்மா என் உள்ளத்திற்கு பாவத்தை, எதிர்காலத்தை பற்றிய பயத்தை நீக்கி எனக்கு ஆரோக்கியம் தாரும் என்று கேட்போம். அன்னை மரியா நமக்கு ஒரு சிறந்த ஆன்மீக டயட் தருகிறார். அதுதான் தினசரி ஜெபமாலை மற்றும் இறைவார்த்தை. இதை உட்கொண்டால் நாம் என்றென்றும் ஆரோக்கியமாக வாழலாம். பாவம் என்பது ஆன்மாவின் புற்றுநோய்.
மரியா அருள் நிறைந்தவர் என்பதால் அவருடைய பாவம் இல்லை. எனவே அவருடைய முழுமையான ஆரோக்கியம் இருந்தது. அந்த ஆரோக்கியத்தை அவர் தன் மகன் வழியாக நமக்கு தருகிறார். இந்த பல நோய்களுக்கு காரணம் என்ன? மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். மரியா கற்றுத் தருவது இறைவன் உன்னோடு இருக்கிறார் என்ற வாழ்த்து உன் இதயத்தில் இருந்தால் எந்த கலக்கமும் உன்னை நோயாளியாக்க முடியாது. அன்னை மரியாவின் அந்த கலக்கமில்லாத அமைதியை, the unshakable peace, மன அழுத்தத்திற்கு எதிரான ஒரு கேடயமாக மாற்றுவது எப்படி என்று கூட நாம் சிறிது தியானிக்கலாம். மன அழுத்தம் ஒரு நவீன நச்சு. இன்றைய மருத்துவ உலகம் சொல்வது போல மன அழுத்தம் என்பது நாம் எதிர்கொள்ளும் சவால்களால் வருவதில்லை, அந்த சவால்களை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் இருக்கிறது. இங்கே மரியாவுடைய சவாலை பார்க்கணும். ஒரு கன்னி பெண் கருவுறுவது என்பது அந்த காலத்து சமூகத்தில் மரண தண்டனைக்கு சமம். அதை விட பெரிய ஸ்ட்ரெஸ் வேறு எதுவும் இருக்க முடியாது. மாணவர் சொன்ன முதல் வார்த்தை, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இந்த உறுதிமொழி தான் மரியாவின் இதயத்தில் இருந்த எல்லா பயத்தையும் போக்குகிறது. நாமும் பல நேரங்களில் நானே எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும் என்று நினைப்பதால் தான் அழுத்தம் கொடுக்கிறது. கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு வரும்போது அந்த பொறுப்பு நம்மிடமிருந்து இறைவிடம் மாறுகிறது. பாரம் குறையும் போது ஆரோக்கியம் கொடுக்கிறது. இங்கே வாழ்த்து ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கிறது. வானதுரை வாழ்த்து மங்கள வார்த்தை மரியாவை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது. மரியா மிகவும் கலங்கினார் என்று விவிலியம் கூறுகிறது. ஆனால் அந்த வாழ்த்தை அவர் இதயத்தில் அமைதியோடு அனுபவத்துடன் கலக்கம் தெளிவாகிறது. அருளைந்த மரியாவின் இதயத்தில் பயம் என்ற இருளுக்கு இடமில்லை. பயமில்லாத இடத்தில் மன அழுத்தம் என்ற கிருமி வளர முடியாது. மன அழுத்தம் ஒரு நவீன நச்சு என்று நாம் புரிஞ்சோம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான கிருபை அருள் நிறைந்தவராக அவர் வாழ்கிறார். ஒரு நாம் தினசரி சொல்லும் அருள் நிறை மரியே வாழ்க என்று ஜெபம் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு ஆன்மீக டானிக். நாம் தலைவலி வந்தால் சாரிடான் போடுகிறோம், ஆனால் மனவெளி வந்தால் எங்கே போவது? மரியா சொல்கிறார், நானும் உன்னில் இருந்தவள் தான். அந்த வாழ்த்து என்னை எப்படி குணமாக்கியதோ அதே வாழ்த்து உன்னையும் குணமாக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு சண்டை வரும்போது கடவுள் நம்மிடையே இருக்கிறார் என்ற ஒரு வாழ்த்து நினைவுக்கு வந்தால் அங்கே கோபம் தனியும், பிபி ஏறாது. அருள் நிறைந்தவளை எடுத்து பார்ப்போம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, மே மாதம் 24 இன்று முடிவெடுப்போம். இன்று அமல அன்னை தன் கலக்கத்தை இதயத்தில் தாங்க விடமாட்டேன். இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த மங்கள வார்த்தை நம் இதயத்தில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கட்டும். அன்னை மரியா நமக்கு ஒரு சிறந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அவரோடு பேசிக்கொண்டே இருங்கள். ஜெபமாலை வழியாக. அப்போது என் மன அழுத்தம் உங்கள் ஆரோக்கியத்தை பறிக்க முடியாது. வாழ்த்து நம் இதயத்தில் இருந்தால் ஆரோக்கியம் நம் உடலில் என்றுமே குடியிருக்கும். ஆமேன்.